அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் பாரம்பரிய செட்டிநாடு சுவையில் தரமான தேங்காய் எண்ணெயில் நம் குடும்பத்தின் பாசத்துடன் தயாரிக்கப்படும் உங்களுக்கான சுவையான ஸ்நாக்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், சுவை மட்டுமல்ல நம்பிக்கையும். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் உயிரை பணயம் வைத்து பாகிஸ்தானுக்கு உளவாளியாக சென்று இந்தியாவுக்கு உதவிய காஷ்மீர் முஸ்லிம் பெண் பற்றிய கதையை பார்க்கலாம். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் காஷ்மீர் முஸ்லிம் பெண் ஒருவர் பாகிஸ்தானுக்கு உளவாளியாக சென்று உயிரை பணயம் வைத்து முக்கிய தகவல்களை சேகரித்து இந்திய ராணுவத்திற்கு உதவினார். பாகிஸ்தானின் போர்க்கப்பல் காசியை மூழ்கடிக்க அவரது உளவு தகவல் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் உளவு பயணத்தை தழுவி எழுத்தாளர் ஹரீந்தர் சிங் காலிங் ஷெமத் என்ற தலைப்பில் நாவல் ஒன்றை வெளியிட்டார். 2018 ராசி என்ற பெயரில் அது பாலிவுட்டில் திரைப்படமாகவும் வந்தது. அந்த பெண்ணின் பாதுகாப்பு கருதி அவரது உண்மையான பெயரை வெளியிடாமல் நாவலில் அவருக்கு ஷெமத் என்று பெயர் சூட்டினார் நாவலாசிரியர் ஹரீந்தர் சிங். ஷெமத்துக்கு அப்போது வயது 20. டெல்லி பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்தார். அவரது தந்தை காஷ்மீரி வணிகர். இந்திய உளவுத்துறையுடன் நெருக்கமாக பணியாற்றியவர். 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது அவரது தந்தை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். நாட்டுக்கு சேவையாற்றும் நோக்கில் தந்தைக்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு உளவாளியாக செல்ல முடிவெடுத்தார் ஷெமத். அவருக்கு இந்திய உளவு அதிகாரிகள் அனைத்து விதமான பயிற்சிகளையும் வழங்கினர். போலி அடையாளத்தில் பாகிஸ்தான் சென்றடைந்த ஷெமத் அந்நாட்டு ராணுவ அதிகாரியை மணந்து அவரது குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ஊடுருவினார். அங்கிருந்தபடி பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கிய ரகசியங்களை சேகரித்து இந்தியாவுக்கு அனுப்பினார். குறிப்பாக பாகிஸ்தான் கடற்படையின் PNS காசி நீர்மூழ்கி கப்பல் தொடர்பான தகவலை வழங்கி அதை மூழ்கடிக்க உதவினார். இது போரில் இந்தியாவுக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தது. அவரது உளவு பயணம் பெரும் ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. கொலைகளிலும் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக கூறுகிறார் அவரை நேரில் சந்தித்து உரையாடிய எழுத்தாளர் ஹரீந்தர் சிங் சிக்கா. போருக்கு பிறகு ஷெமத் இந்தியா திரும்பினார். அப்போது அவர் கர்ப்பமாக இருந்தார். தனது உளவு பணியால் ஏற்பட்ட மன உளைச்சலால் ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் மலேர்கோட்லாவில் தங்கி சேவை பணிகளில் மீறி வாழ்க்கையை கழித்தார். காஷ்மீர் மக்களின் தேசப்பற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஷெமத் என்று குறிப்பிடுகிறார் ஹரீந்தர் சிங் சிக்கா. அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் பாரம்பரிய செட்டிநாடு சுவையில் தரமான தேங்காய் எண்ணெயில் நம் குடும்பத்தின் பாசத்துடன் தயாரிக்கப்படும் உங்களுக்கான சுவையான ஸ்நாக்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், சுவை மட்டுமல்ல நம்பிக்கையும்.